அனைவருக்கும் வணக்கம். இன்று சர்ப்பதோஷ நிவர்த்தி தரும் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் பற்றி தெரிந்து கொள்வோம். கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக ஊத்துக்காடு கிருஷ்ணர் ஆலயம் திகழ்கிறது. கருவறையில் காளிங்க நர்த்தனமாடும் கண்ணன், கோபுர வாசலுக்கு அருகில் ஆனந்த நர்த்தனமாடும் கணபதி என தனி சிறப்பு கொண்ட கிருஷ்ணர் ஆலயம் இது. தேவலோக பசு காமதேனுவின் புதல்விகளான நந்தினி, பட்டி ஆகிய பசுக்களுக்கு தன் காளிங்க நர்த்தனத்தை இங்குதான் கண்ணன் ஆடிக்காட்டினார். நாரத முனிவரின் வேண்டுகோளை ஏற்று கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனனாக இத்தலத்தில் காட்சியளிப்பதாகவும் தலபுராணம் கூறுகிறது. நாரதர் கிருஷ்ணரின் சிலையை காளிங்க நர்த்தனமாக நிறுவியதாகவும் நந்தியையும் பட்டியையும் இறைவனின் இருபுறமும் நிற்கும் வகையில் இந்த இடத்தை தென் கோகுலம் என்றும் குறிப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆலயத்தின் மூலவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராகத் திகழும் வேத நாராயணப் பெருமாள் உள்ளார். கோவிலின் உள்ளே பிரதான வாசலில் நர்த்தன விநாயகர், பஞ்சமுக அனுமன், ஆண்டாள், ஊத்துக்காடு வேங்கடகவி சன்னதிகள் உள்ளன. இங்கு உள்ள காளிங்க நர்த்தன கிருஷ்ணரின் விக்கிரகம் மிகவும் விசேஷமானதாகும். இந்த விக்கிரகத்தில் கிருஷ்ணர் காளிங்களின் பாம்பு தலை மீது நடனமாடும் கோலத்தில் உள்ளார். கிருஷ்ணர் தனது இடது காலை காளிங்களின் தலை மீது தொடாமல் தனது பாதத்துக்கும் பாம்பின் தலைக்கும் நூலளவு இடைவெளியில் அமைந்துள்ளார். அவரது வலது காலை தூக்கி இடது கை கட்டை விரல் மட்டும் பாம்பின் வாலை தொட்டு இருக்கும்படி காட்சி தருகிறார். இவ்வூர் வடமொழியில் தேனுஸ் வாசபுரம் என்றும் தமிழில் மூச்சுக்காடு என்றும் வழங்கப்பட்டுள்ளது. வரலாற்று புகழ் வாய்ந்த இவ்வூர் சிவத்தலமாகவும் விஷ்ணு தலமாகவும் விளங்குகிறது. நாரத முனிவரின் மறுபிறவி என்று நம்பப்படும் மகாகவி வெங்கட சுப்பையர் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சியாமா சாஸ்திரி, தியாகராஜர் மற்றும் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோருக்கு முன்பு வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஊத்துக்காட்டில் காளிங்க நர்த்தன பெருமாளை புகழ்ந்து பாடியுள்ளார். அலைபாயுதே கண்ணா அலைபாயுதே, ஸ்வாகதம் கிருஷ்ணா மற்றும் தாயே யசோதா உந்தன் ஆயர் குலத்தை துதித்த போன்ற அவர் இயற்றிய பாடல்கள் இன்றளவும் மிகவும் பிரசித்தம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வணங்கி வழிபட வேண்டிய தலம் இது. ரோகிணி நட்சத்திர நாளில் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். ராகு, கேது, சர்ப்பதோஷம் நீங்குவதற்கான பரிகார தலமாகவும் இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் தங்கள் கலைகளில் அபிவிருத்தி பெற்று பிரகாசிக்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். சுமார் 800 லிட்டருக்கும் மேல் கிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் நடைபெறுவதை காண கண்கோடி வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி. வாழ்க வளமுடன்.